எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஏய் ப்ளீஸ் இத மட்டும் எனக்கு செஞ்சு தரியா? எனக்கு இத செஞ்சு தரியா? அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க வந்து டேக்கராவே இருக்கீங்களா? என்னைக்காச்சும் வந்து கிவ் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்களா? அப்படி நெனச்சது இல்லைன்னா, இது உங்களுக்கான சமயம். ஸோ எல்லா விஷயத்துலயுமே எனக்கு இது நடக்கணும், நான் இப்படி இருந்தா போதும், நான் நல்லா இருக்கணும், என்னோட ஹாப்பினஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல்ஃபிஷ்ஷா, சுயநலமா நம்மளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து விடுபட்டு மத்தவங்களுக்கும் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் வந்து நமக்கு வேணும்னு கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பேசுறார் நம்ம கூட. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து டேக்கிங்கை விட கிவிங்கில் தான் வந்து ரொம்ப அதிகமான சந்தோஷம் இருக்கும். அது நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் அனுபவிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு புரியும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கொடுக்கும்போது தான் பரலோகம் சந்தோஷப்படும், உங்களை உண்டாக்கினவரும் உங்களுக்காக மறித்தவரும் உங்களுக்கு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறவரும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்டயும் சரி, இல்லை உங்கள் கொலீக்ஸுக்கிட்டையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வாலண்டியராக போய் அவங்களுக்கு செய்யுங்க. அவங்களுக்கு தேவைப்படும்போது சில நேரத்தில் அவங்கள்ட்ட நம்மகிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நோ அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் திஸ் டைம் அவங்க கேட்காமயே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன ஹெல்ப்பாக வேணால் இருக்கட்டும், ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஒர்க்கில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் நீடாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த நீங்கள் ஹெல்ப் பண்ணதோட சந்தோஷம், அதோட பலனை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. பைபிள் அழகாக இருக்குல்ல, மனுஷர் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு செய்யணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, இந்த அருமையான நாள் கொடுத்தக்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நாள் வந்து ஒரு சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே தான் நாங்கள் இருந்திருக்கோம். எனக்கு இது தேவை, எனக்கு இது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்திருக்கோம். பட் அதை நாங்கள் இப்போ பிரேக் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால். பிறருக்கு உதவி செய்கிற அந்த அனுபவத்தின் அந்த அன்பை வந்து ருசிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து மற்றவங்களுக்கு செய்ய கிருபை செய்யுங்க. அது எது வேணாவா இருக்கட்டும், ப்ரேயராக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சப்போர்ட், என்ன ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நாங்கள் தேவைப்படுறோமோ நாங்கள் வந்து அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் இருதயத்தை அப்பா, கல்லான இருதயத்தை ஆண்டவரே சதையான இருதயமாக மாற்றுங்க. உங்கள் நாம மகிமைக்கென்று வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பாடங்களை எங்கள் லைஃப்பில் எப்பொழுதும் உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. இயேசு ராஜாவின் இடிநேலா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.